தென் தமிழகத்தில் கிருஷ்ணசாமி அரசியல் செய்வதற்கு இந்த சமூகம் ஒரு முற்போக்காக நீ செய்த தவறை சுட்டிக்காட்டி இதற்காக நீ போராட வேண்டும். நீ இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்க? இதுவரைக்கும் சாதி சண்டையை மட்டும் இழுத்து விட்டுட்டு இருக்கிற. அதனால இந்த சமூக மக்கள் சார்பாக நான் எச்சரிக்கிறேன். நீங்க அரசியல் பண்ணுங்க, இந்த சமூகத்துக்கு எதையாச்சும் பண்ணணும்னா அதை பண்ணுங்க, நல்லதை பண்ணுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க. இந்த சமூகத்திற்கும் இந்த இரண்டு சமூகத்திற்கும் சண்டையை இழுத்து விடாதீர்கள் என்று நான் எச்சரிக்கிறேன், மீண்டும் எச்சரிக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த சமூகம் எல்லாரும் அந்த பையன் இவனை மாமா மச்சான் தான் கூப்பிட்டுருக்கான். இவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. சில காவல்துறையில இருக்க கன்றுக்காளிகள், அதாவது சாதி வெறி பிடித்தவர்கள் பின்புலமாக இருந்துதான் அந்த பையன் இந்த வேலையை செஞ்சிருக்கான். இதனால மக்கள் விழிப்போடு இருக்கணும். கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் பேசுவதற்காக இந்த சமூகங்கள் இடையே சாதி சண்டையை தூண்டாதீர்கள், சாதி சண்டையை இழுத்து விடாதீர்கள். ஒவ்வொருத்தரும் அந்தந்த சாதி பிரச்சனையை, அந்த குடும்ப பிரச்சனையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இந்த ஒரு மண்ணுக்கும் அடுத்தவன் மண்ணுக்கும் அடுத்தவன் பொண்ணுக்கும் ஆசைப்படாமல் இந்த சமூகங்கள் மேலும் மேலும் சாதி சண்டையை சாதிக்குள் ஊடுருவாமல் நியாயமாக வழிநடக்க வேண்டும் என்று, இந்த சாதி சண்டைகளை தென் மாவட்டங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த ஆண்டவனையும் பிரார்த்திக்கிறேன், இந்த தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறேன். சாதி சண்டை போடாதீர்கள். திருமாவளவன், சீமான் போன்றவர்களை இதில் குளிர் காயிறாங்க. ஆனால் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். எவனாச்சும் பேசுறான்னா அந்த கட்சி பின்னாடியும், சீமான் பின்னாடியும், திருமாவளவன் பின்னாடியும், கிருஷ்ணசாமி பின்னாடியும், அவன் பின்னாடியும், அவன் பையன் பின்னாடியும் போகாம நீ படித்து உன்னுடைய அரசியல் ஒரு அதிகாரத்தை நீ தேர்ந்தெடு. ஒரு தமிழகத்தினுடைய அரசியலை, தேசிய அரசியலை தேர்ந்தெடு. ஆனால் இந்த மாதிரி சின்னத்தனமான இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள் என்று இந்த இரண்டு சமூக இளைஞர்களுக்கும் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன்.